ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் நிறைய கம்பு இருந்துச்சு, அதாவது பாஜ்ரா. இதை வச்சு லட்டு பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு பழகிக்கணும் நம்ம. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு தான். அதாவது பாஜ்ராவில் கம்பில் பண்ணுற லட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா அலசிட்டு நான் 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஓரளவு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொர கொரன்னு அரைச்சிக்கலாம், இல்லைனா இன்னும் நைஸாகவும் அரைச்சிக்கலாம். நான் கொர கொரன்னு தான் அரைச்சிக்கிட்டேன். எல்லாத்தையும் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாவு காய்ச்சிட்ருக்கேன். பாகு எப்படின்னா நம்ம இப்போ ஒரு கிலோ கிட்ட மாவு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் வெல்லம் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாவு கூடவே ஏலக்காவும் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாவு காய்ச்சி முடிச்சிட்டேன். அதாவது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பாவு காய்ச்சி அப்படியே எடுத்துகிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். அதாவது இந்த கெட்டி உருண்டை அந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, அந்த பல்லுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற டைமில் நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற நம்ம தோணுற டைமில் பார்த்திங்கன்னா இந்த லட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்ட மாதிரி திருப்தி கிடைக்கும். நல்லா கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் பாவு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் குட்டி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது. ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கும் கொடுக்கலாம். பசங்களுக்கும் ஹெல்த்தி, நம்மளும் சாப்பிட்லாம். இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால யார் வேணாலும் நல்லா எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி